வெல்கம் டு ஐஷாஸ் வேர்ல்ட். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கெட் ரெடி வித் மீ தான் பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து ட்ரெடிஷ்னலான ஒரு நார்த் இந்தியன் லுக்ல தான் போறோம். அண்ட் இதுல வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் இருக்கு. அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் வந்து கொஞ்சம் ஃபன்னியா ட்ரை பண்ணலான்னு. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹே காய்ஸ், இப்போ நாங்க நார்த் இந்தியன் லுக் பண்ண போறோம். என்னடி வாய்ஸ் இது? ஸ்டார்ட் பண்றேன். பிரைமர் போட ஸ்டார்ட் பண்றேன். ஏமா சிரிக்கிற? ப்ரைமர் போடாம பண்ணக்கூடாதா? பிரைமர் போட்டு தான் பண்ணோம். ஏன்? பிரைமர் போடலன்னா ஸ்கின் அலர்ஜி வந்துடும். ஓகே, பிரைமர் போட்டாச்சு. 2 minutes விட்டுட்டு நெக்ஸ்ட் கலர் கரெக்டாக பண்ண போகிறோம். இப்போ கண்ணில் கருவலை இருக்குல்ல, அதை வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். ஓகேவா? டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. என்ன கலர் போடுவோம்? இப்போ நம்ம ஆரஞ்சு சாயம் போடுறோம். எதுக்கு ஆரஞ்சு போடுறோம்? எதுக்கு? அது போட்டாதான் கருப்பு அது கூட சேர்ந்து கவர் ஆகும். கவர். ஓகே. கிரீன் எதுக்கு யூஸ் பண்றாங்க? கிரீன் அதே ரெட் கலர் மறையறதுக்கு. தனியா ஜாலியா பேசுங்க. நான் பேச மாட்டேன், இன்னைக்கு எனக்கு லீவு. நான் பெற்ற இன்பம் பிறரும் பெற வேண்டும். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நடிச்சிட்டு இருக்கறல? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் நார்த் இந்தியன் லுக் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி சவுத் இந்தியன் லுக் தான் பண்ணோம். நம்ம பிரைடல் பண்ணதே இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு தடவை பண்ணிட்டோம். பண்ணிட்டோமா? கன்சீலர். அப்போ இதுக்கு முன்னாடி போட்டது அதுவும் கன்சீலர். அது கலர் கரெக்டர் வித் கன்சீலர். பிரைடலுக்கும் நம்ம நார்மல் மேக்கப்புக்கும் என்ன டிஃபரன்ஸா? பிரைடல் வந்து ரொம்ப ஹெவியாக வரும். நார்மலாக நம்ம வந்து மேக்கப் போடுவோம்ல, அது வந்து உங்களுக்கு நேச்சுரல் லுக் வேணும்ல. எங்கன்னா ஃபங்க்ஷன் போனீங்கன்னா நம்ம பிரைடல் மாதிரி போட்டால் நல்லா இருக்காது. ஆனால் இப்போ பிரைட்ஸுமே நேச்சுரல் லுக் தான் கேட்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால எல்லாமே ஒன்று தான். இது வரைக்கும் எவ்வளோ பிரைடல் ஷூட்ஸ் கம்மி தான், பிரைடல் நிறைய பண்ணியிருக்கேன். ஷூட்ஸ் பண்ண டைம் இல்லை. மோஸ்ட்லி நெக்குக்கு போடணும்னு அவசியம் இல்லை. டார்க் பிக்மெண்ட் இருக்க ஸ்கின்னுக்கு நெக்குக்கு கவர் பண்ணிக்கலாம். ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறோம். டப் நடிக்கிறோம். யாரு? அசிங்கப்படுத்துறேன், இன்சல்ட் பண்றேன். எப்பவுமே ஃபவுண்டேஷன் வந்து பிளெண்ட் தான் பண்ணுவோம். இது பண்ணக்கூடாதா? டேப் பண்ணணும். டேப் பண்ணக்கூடாது. பிளெண்ட் பண்ணக்கூடாதா? டேப் பண்ணணும். ஆனா அது ஒர்க் அவுட் ஆகுமா? இந்த சம்டைம்ஸ் நம்ம அது மஜ் மாதிரி பண்ணோம்னு வைங்களேன், டேப் பண்றோம்ல, அந்த மாதிரி ஆக மாட்டேங்குது. ஒரு மாதிரி க்ரீஸா ஆயிடுது. அது எதனால? நம்ம இந்த பேசிக் கரெக்டா இந்த மாதிரி டேப்பிங் மோஷன்ல பண்ணோம்னா உங்களுக்கு நல்லா இது டோன் வந்து உள்ள போயிட்டு சீட் ஆகும் ஸ்கின்குள்ள. பட் ஆனால் வந்து நம்ம தேய்ச்சோம்னா அது வந்து ப்ராடக்ட் வந்து நம்மளோட ப்ரஷ்லேயே வந்துடும். இதுக்கு வராது. அந்த காமெடி சென்ஸ் ஆஃப் ஹியூமரே நம்மள இருக்கு. மறைச்சுதான் பழக்கம். ஜோக்கே. பவுடர் போடுறோம். பவுடரா? ஆமா, என்னடா பவுடரு? வெள்ளை பவுடர். பவுடரு? ஆமா, பறக்குது. பவுடர் போட்டு. என்ன பவுடர்? ஒயிட் பவுடர். காம்பேக்ட் போடக்கூடாதா? போடவே கூடாது. காம்பேக்ட்னு சொல்லக்கூடாது. போடணும். எதுக்கு யூஸ் பண்ணுமோ அதை யூஸ் பண்ணணும். நம்ம ரெட் தானே போடணும். ரெட்டு தான் போட போகிறோம். ஆனால் வந்து ரெட்டுக்கும் நம்ம போடுற ஐஷேடோக்கும் மேட்சிங்கே இல்லாமல் போட போகிறோம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ? பவுடர் போட்டால் தான் கண் அழகாக இருக்கும். அதுதான் ஐஷேடோ. தமிழ் என்னது? சாயம் பவுடர். பவுடருக்கு என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? This is an unwanted statement irrelevant to the current situation. நம்ம ஆஸ் யூஷுவல் போடுற ஐஷேடோ தான். அது கொஞ்சம் மிக்சிங் தான். என்ன போடுறோம்? ஐ லைனர் போடுறோம். விங்ஸ் அரைக்க போறீங்க? லைட்டாக விங்ஸ் போடுறோம்.
பாட்டு பாடி தான் ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க வீட்ல, அந்த மாதிரி ஆயிடும். அப்புறம் ஊன்னு இருக்கும் காமெடியா. ஐயா யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? குத்துதா? சரி, மேல மேல எதுவுமே பண்ணலங்க. சும்மா அங்க கரெக்ட் பண்றேன். Nunca baleia, nunca baleia. கரகரன்னு இருக்கு. சிரிச்சு சிரிச்சு வரல. வாட்டர் ஸ்ப்ரேவா இது? பிளெயின் வாட்டர். இந்த அக்கா பேசவும் மாட்டேங்குது. ஐயோ, அந்த லெவலுக்கு எங்களை எதிர்பார்க்கறீங்களா? டம்மி பீஸுமா. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். கொண்டை போடுறோம் மண்டை மேல கொண்டை. தலையாட்டாதம்மா. ஸோ ஃபைனலி வந்து நம்மளோட மேக்கப் அண்ட் ஹேர் வந்து முடிஞ்சிருச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் இப்போ வந்து கடைசியாக வந்து ஒரு லாஸ்டான ஒரு பயங்கரமான ஒரு இது கொடுக்கணுன்றதுக்காக என்னோட பியூட்டிஃபுல்லான லெஹங்கா அவுட்ஃபிட் வந்து நான் போட்டுட்டு வந்துடுறேன். ஸோ வந்து அதில் வந்து நம்ம ஃபுல் லுக் வந்து ஜுவல்ஸோட நம்ம பார்க்கலாம். ஃபைனலி ஹேர் டன், மேக்கப் டன், ட்ரெஸ் போட்டாச்சு, ஆக்சசரிஸ் எல்லாமே போட்டாச்சு. அண்ட் இது வந்து நம்ம நார்த் இந்தியன் பிரைடல் லுக். அண்ட் இந்த ஜுவல்ஸ் வந்து நம்மளுக்கு ஸ்பான்சர் பண்ணது கோல்டு காப்பி ஃப்ரம் அண்ணா நகர், கரெக்டாக? ஸோ அவங்க தான் ஸ்பான்சர் பண்ணாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் தேட். இது வந்து ஒரு மாதிரி ஃபன்னான ஒரு டாஸ்க் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போவுமே போல என் அம்மாட்டெல்லாம் நான் கேட்க மாட்டேன், இருந்தாலும் அவங்க எப்போவுமே அவங்களோட ஒப்பீனியனை சொல்லுவாங்க. ஸோ இந்த வாட்டி கேட்கலாம் அப்படின்னு என் டீம்லாம் வந்து கேட்கறதுனால ஸோ கேட்க போகிறேன். ஸோ சொல்லுமா. செம்மையா இருக்கு, சும்மா கொம்மன் இருக்கு, அழகா இருக்கு. ஓகே, எப்படி ஹேர் எப்படி இருக்கு? ஆனா இந்த லுக்குக்கு நீ கொஞ்சம் வெக்கப்படணும், அதுவும் பட்டுடு. ஏமா இல்ல, ஹேர் எப்படி இருக்கு? எல்லாமே அழகா ஐ பண்ணிருக்காங்க. மேக்கப் எப்படி இருக்கு? செமையா இருக்கு. காஸ்டியூம் அது செம வெயிட்டா இருக்கு, பரவாயில்ல, சூப்பரா இருக்கு. ஸோ பாசிட்டிவான கமெண்ட் தான். உண்மையா சொல்லு. எஸ், அழகா இருக்குமா. ஓகே ஓகே. அண்ட் உங்களுக்கு அடுத்தடுத்து என்னென்ன லுக்ஸ், என்னென்ன vlog மாதிரியோ இல்லை என்னென்ன கண்டென்ட் பண்ணுமோ அது வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கானை தட்டிட்டு போயிடுங்க. அண்ட் see you in next video. Thank you.